இது 2019ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட மாதிரி வினாப்பத்திரத்தில் வந்திருக்கின்ற ஒரு விண்ணப்ப படிவம். இந்த கேள்வியை கொஞ்சம் சற்று விளங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறுதான் விண்ணப்ப படிவம் சம்பந்தமான கேள்விகள் காணப்படும். اقرأ الاستمارة الملحقة المتعلقة بالحصول على التأشيرة والإقامة ثم أجب عن الأسئلة الآتية مع ملاحظة ما يتعلق بها. இதுதான் கேள்வி. اقرأ الاستمارة விண்ணப்ப படிவத்தை வாசி. அல் முல்ஹகா attached இணைக்கப்பட்டுள்ள. அல் முத்தஅல்லிகா தொடர்பான. இஸ்திமாராவுக்கு இரண்டு சிஃபத்துக்கள். இணைக்கப்பட்டுள்ள தொடர்பான. இது தொடர்பான பில் ஹுசூல் முத்தஅல்லிகா பி வரும். தஅல்லக பி தானே. பில் ஹுசூல் ஹஸல அலானால் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொள்வது தொடர்பான. எதை அல தஅஷீரத்தி வல் இகாமா. தஅஷீரா இகாமா ரெண்டும் விசாவுக்கு பயன்படுத்துகின்ற சொல். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. என்றாலும் நாங்கள் விசா என்று எடுத்துக்கொள்வோம். விசாவை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை வாசி. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வாசிக்கணும். அங்கு தரப்பட்டிருக்கின்ற விண்ணப்ப படிவத்தை கட்டாயம் வாசிக்க வேண்டும். சும்மா பிறகு அஜிப் விடையளிக்க வேண்டும். அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா கீழ் வருகின்ற வினாக்களுக்கு. முலாஹலத்தின் அவதானத்துடன் மா யதஅல்லகு பிஹா மா யதஅல்லகு பில் இஸ்திமாரா அல் முல்ஹகா இணைக்கப்பட்டுள்ள அந்த விண்ணப்ப படிவத்துடன் தொடர்பானவற்றை அவதானித்து கீழ் வருகின்ற வினாக்களுக்கு விடை எழுதுக தான் கேள்வி. எனவே இந்த பகுதியில கேள்வி என்னென்று சொன்னால், தரப்படுகின்ற விண்ணப்ப படிவத்தை வாசிக்க வேண்டும். வாசித்து விட்டு விண்ணப்ப படிவத்துக்கு கீழால் அங்கு 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அந்த வினாக்களுக்கு தான் நாங்கள் விடை அளிக்க வேண்டும். இங்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த விண்ணப்ப படிவத்தை அக்மில் என்று சொல்லல, நிரப்புக ஃபில் பண்ணுங்க என்று சொல்லல. சரியா? அப்ப அதை நாங்க சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இதை பாருங்க. இது ஒரு இஸ்திமாரா. மாலூமாத்துல் ஹுசூலி அல தஅஷீரத்தி வல் இகாமா. மாலூமாத் என்று சொன்னால் தகவல்கள். விசாவை பெற்றுக்கொள்வதற்கான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு விண்ணப்ப படிவம். அப்ப இங்கு பல விடயங்கள் விண்ணப்ப படிவத்தில் இடம்பெறுகின்ற பல விடயங்கள் தரப்பட்டிருக்குது. பாருங்க. கேள்வி என்னென்றால் இதுதான் கேள்வி. இந்த 5 கேள்விகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த 5 கேள்விகளுக்கும் நாங்கள் விடையளிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை நிரப்ப தேவையில்லை. இந்த கேள்விகளுக்கான விடைகளை மட்டும் விண்ணப்ப படிவத்தை வாசித்து எழுதினால் போதும் ஆகும். என்ன கேள்வி? இஸ்முத் தௌலா வல் மதீனா வனௌ உத்தாஷிரா அல்லதி தத்லுபுஹு. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். நான் அவசரமாக சொல்லிவிட்டு சொல்லுகின்றேன். விடைகளை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இஸ்முத் தௌலா நாட்டின் பெயர் என்ன? வல் மதீனா நகரத்தின் பெயர் என்ன? வனௌ உத்தாஷிரா அல்லதி தத்லுபுஹு நீ வேண்டுகின்ற ரிக்வெஸ்ட் பண்ணுகின்ற விசாவின் வகை என்ன? உன்வானு மகானில் இகாமா வ முத்தத்து ஜியாரா வதிவிட முகவரி என்ன? அதே போன்று விஜயத்தின் காலம் எவ்வளவு, பீரியட் விசிட் பண்ணுகின்ற அந்த காலம், அதாவது நீங்க வெளிநாட்டுக்கு செல்கின்ற போது எவ்வளவு காலத்துக்கு நீங்க அங்க இருக்கிறீங்க என்றுதான் இந்த கேள்வி. முத்தாண்டால் பீரியட் காலம், ஜியாராண்டால் விசிட் பீரியட். இரண்டாவது கேள்வி அல் வதீஃபத்துல் ஹாலியா வ மகானுல் வதீஃபா தற்போதைய தொழில் என்ன? தொழில் செய்கின்ற இடம், தொழில் தளம், மேக் பிளேஸ். அடுத்தது அல் மஹாராத்துல் ஹாஸத்து பிக உனக்கே உரிய பிரத்யேகமான ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் என்ன, திறமைகள் என்ன? அத்துவலுல் உக்ரா அல்லதி ஸுர்தஹா நீ தரிசித்த ஏனைய நாடுகள். இந்த விசாவை அப்ளை பண்ணுகின்ற போது ஏற்கனவே பல நாடுகளுக்கு சென்றிருக்கலாம். எனவே அந்த நாடுகளோட பெயர்கள் என்ன? சென்றிருக்காவிட்டாலும் விடைக்காக எழுதத்தான் வேண்டும். வசபபு சஃபர் பிரயாணத்துக்கான காரணம் என்ன? அத்தியானா ரிலிஜன் மார்க்கம் என்ன, எந்த மதம்?
வமகானு வதாரீகுல் விலாதா, பிறந்த இடம் மற்றும் திகதி. நான்காவது கேள்வி, வஸ்ஃபுன் முக்தஸர் லிஷஹாதா அத்திபியா அல் முல்ஹகா. வஸ்ஃபுன் முக்தஸர் என்றால் சுருக்கமான ஒரு வர்ணனை, லிஷஹாதா அத்திபியா அல் முல்ஹகா இணைக்கப்பட்டுள்ள வைத்திய சான்றிதழுக்கான சுருக்கமான ஒரு வர்ணனை. அதாவது மெடிக்கல் சர்டிபிகேட் சம்பந்தமான ஒரு சின்ன ரிப்போர்ட் உண்டு, ஒரு வர்ணனை. அது சம்பந்தமாக சில விஷயங்கள் நீங்க எழுதணும். الأشياء التي تمنع حملها بسبب الأمان وغيره. பாதுகாப்பு மற்றும் அது அல்லாத காரணங்களுக்காக கொண்டு செல்வதற்கு, சுமந்து செல்வதற்கு தடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் என்ன என்றதான் இந்த கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அப்ப இது ஒரு விசாவோடு சம்பந்தப்பட்ட அல்லது ஜவாசாத் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு விண்ணப்ப படிவத்திலேயும் இவ்வாறான கேள்விகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு விடை அளிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நாங்க முதலாவது பார்ப்போம். இஸ்முத் தௌலா வல் மதீனா வனௌ தாஷீரா அல்லதி தத்லுபுஹு என்ற கேள்விக்கு எவ்வாறு விடை அளிக்கிற. அப்ப நாங்க இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டும், இந்த இஸ்திமாரால ஏதாவது ஒரு இடத்துல நாட்டுடைய பெயர் தரப்பட்டிருந்தால் அந்த நாட்டுடைய பெயரை தான் நாங்கள் எழுத வேண்டும். எனவேதான் இக்ராஇல் இஸ்திமாரான்னு முதல்ல சொல்லப்பட்டது. விண்ணப்ப படிவத்தை வாசி என்று சொல்றோம் அதுக்கு. அப்ப இங்க நாட்டிட பெயர் கேட்கப்பட்டீங்க. அப்ப எந்த நாட்டுக்கு நீங்க போக போறீங்க, எந்த நாட்டுக்கு நீங்க விசாவை அப்ளை பண்ண போறீங்க. அப்ப இந்த இடத்துல அல் மம்லக்கத்துல் அரபியா சவுதியா என்ற சொல் தரப்பட்டீங்க. அஸ்ஸகன் அல் மத்லூப் ஃபில் மம்லக்கத்துல் அரபியத்தி சவுதியா. வேற எந்த இடத்துலயும் அது தரப்பட்டில்ல. பாருங்க, இங்க அல் குன்சுலியத்து சவுதியா என்ற விஷயம் தரப்பட்டிருக்குது. குன்சுலியான எங்களுக்கு தெரியும், இணை தூதரகம், கொன்சுலேட், சிஃபாராட கருத்து. எனவே இந்த இடத்துலையும் மம்லக்கத்துல் அரபியா சவுதியா என்ற விஷயம் தரப்பட்டது. எனவே இந்த அப்ளிகேஷன் சவுதி நாட்டுக்கு செல்வதற்கு அப்ளை பண்ணுகின்ற ஒரு விசாவுக்காக அப்ளை பண்ணுகின்ற விண்ணப்ப படிவம் என்ற வகையில இங்க இஸ்முத் தௌலா எங்களுக்கு நினைச்ச மாதிரி போட இயலாது. எனவே நாங்க இஸ்முத் தௌலா வல் மதீனா வனௌ தாஷீரா அல்லதி தத்லுபுஹு, நாட்டிட பெயர், சிட்டியிட பெயர், நகரத்திட பெயர், அந்த நௌ தாஷீரான்னு சொன்னால் விசாட வகை, டைப் ஆஃப் விசா. அப்ப நாங்க அல் மம்லக்கத்து அல் அரபியத்து சவுதியான்னு போட்டிருக்கிறோம் இஸ்முத் தௌலா. மதீனா, அதுல எங்களுக்கு இந்த சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஏதாவது ஒரு சிட்டியை போடலாம். நாங்கள் அல் மதீனத்துல் முனவ்வரான்னு போட்டிருக்கிறோம். மக்கத்துல் முக்கர்ரமான்னு போடலாம், அபுஹான்னு போடலாம், தாயிஃப்னு போடலாம், ரியாதுன்னு போடலாம், மதீனத்துல் ரியாத், ஜித்தான்னு போடலாம், வேற வேண்டிய மாதிரி போடலாம். ரைட். அப்ப வனௌ தாஷீரா விசாட வகை என்ன? நாங்க தாஷீரத்து திராசான்னு போட்டிக்கிறோம். தாஷீரத்து திராசான்னு சொன்னால் ஸ்டடி விசா, கற்பதற்கான விசா. சரியா? ஸ்டடி விசான்னு சொன்னால் ஸ்டடிக்காக செல்லுகின்ற, வேற வேலைகள் செய்ய முடியாது பேப்பர்ஸ் இதுக்கு நாங்க தாஷீரா என்று சொல்றோம். ரைட். அடுத்தது பாருங்க, அன்வா தாஷீரா. இப்ப இந்த தாஷீராட வகைகளை எங்களுக்கு பல வகையில சொல்லலாம். இப்ப தாஷீரத்துல் அமல் என்று சொல்லலாம், வேக்கிங் விசா, வேலைக்கான விசா. தாஷீரத்து திஜாரா, பிசினஸ் விசா என்று சொல்லலாம், பிசினஸுக்காக செல்லுகின்ற விசா. தாஷீரத்து சியாஹா, டூரிஸ்ட் விசா, சுற்றுலா விசா. தாஷீரத்து ஜியாரா, விசிட்டிங் விசா, ஒரு விஜயத்தை மேற்கொள்வதற்கான ஜஸ்ட் சென்று வருகின்ற ஒரு விசா, தாஷீரத்து ஜியாரான்னு சொல்லும். இதுல தாஷீராண்டு வரணும். தாஷீரத்துல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ் உம்ராவுக்கான விசாண்டெல்லாம் பல வகையான விசாக்கள் இருக்கின்றது. சில இடங்கள்ல தாஷீரால் மஃப்தூஹா, ஓபன் விசா, சில நாடுகளுக்கு செல்வதற்கு ஓபன் விசா வழங்கப்படும். அப்ப தாஷீரத்துல் மஃப்தூஹா,
இதான் இந்த நௌ தஅஷீரா என்ற அந்த கேள்விக்கு நாங்கள் விடை அளிக்கிறது. அப்ப நாங்க இங்க தஅஷீரத்து திராசான்னு போட்டிருக்கோம், ஸ்டடி விசா. அப்ப நாங்க ஒரு ஜாப் பேப்பர்ஸுக்காக அல்லது ஒரு ஒரு பிசினஸ் விசா அப்ளை பண்ணா தஅஷீரத்துல் திஜாரான்னு போடலாம். அல்லது நாங்க ஒரு நாட்டுக்கு சவுதிக்கு வேலைக்காக செல்கின்றோம் என்று சொன்னால் தஅஷீரத்துல் அமல் வேக்கிங் விசான்னு சொல்லலாம். இப்ப நௌ தஅஷீரான்றதுக்கு இப்படித்தான் நாங்கள் விடையளிக்க வேண்டும். ரைட். அப்ப நாங்க தஅஷீரத்து திராசான்னு இந்த இடத்துல போட்டிருக்கிறோமே. பிரக்கெட்ல போட்டிருக்கிறது வந்து அன்வா தாஷீரா, வேண்டியதை உங்களுக்கு எழுத முடியும். உன்வானு மகானில் எகாமத்தி வமுத்தத்து ஜியாரா, வதிவிட முகவரி. உண்மையில இந்த எகாமான்னு சொல்லுகின்ற போது பெரும்பாலும் நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு சென்றால் அங்கு உண்மையில அகாமான்னு சொன்னால் பல கருத்து இருக்குது. அகாமான்னு சொன்னால் நிலை நாட்டினான், நிலை நிறுத்தினான். இகாமத் சொல்றது இகாமத்து சலா. நடாத்தினாண்டு கருத்து இருக்குது. இன்னொன்று அகாமன்னு சொன்னால் தங்கினான்னு கருத்து இருக்குது, தங்குறது. மகானுல் இகாமா, தங்குகின்ற அந்த மகானு சகண்ட கருத்து. வலுவிட முகவரி என்ன? வமுத்தத்து ஜியாரா. அப்ப இதுல வந்து நாங்க மகானுல் இகாமா வந்து உதாரணமாக நாங்க சவுதிக்கு போய் எங்க தங்க போறோம் என்ற விஷயத்த சொல்லிக்கிறோம், சரியா? அப்ப நாங்க அல் ஜாமியா அல் இஸ்லாமியான்னு போட்டுக்கிறோம். நாங்க அந்த தஅஷீரத்து திராசா தானே ஸ்டடி விசான்னு போட்டிருக்கிறோம். அப்ப மதீனல் முனவ்வரா சிட்டியை போட்டிருக்கிறோம். எனவே நாங்க தங்குகின்ற அந்த இடத்துடைய முகவரி என்னடா ஜாமியத்துல் இஸ்லாமியா 25 ஷாரிஉல் மஸ்ஜிதின் நபவி ஷரீஃப் அல் மதீனத்துல் முனவ்வரா அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா. ரைட். அப்ப உன்வானும் மக்கானின் முக்கியம். அப்ப இதுக்கு நீங்க இந்த தஅஷீரா, இந்த நௌ தஅஷீராவை வச்சுதான் இதுக்கான அட்ரஸா போடணும். தஅஷீரத்துல் அமல்னு போட்டு இந்த அட்ரஸா போடலாம். அட்ரஸை போடலாம். ஒரு முஹாதிராக போவதாக இருந்தால், ஒரு ஆமிலாக போவதாக இருந்தால் போடலாம், இஷ்யூ ஒன்று இல்லை. ஆனா நீங்க மிக முக்கியமாக நௌ தஅஷீரா வச்சுதான் இந்த மக்கானுல் இகாமா நீங்க பொருத்தமான ஒரு வதிவிட முகவரியை போட வேண்டும். முத்தத்து ஜியாரா, அந்த விஜயத்தின் காலப்பகுதி, எவ்வளவு காலம் இருக்க போறீங்க என்று சொல்றது. சவுதி அரேபியாவுக்கு சென்று எவ்வளவு காலம்? முத்தத்து ஜியாரா சனத்துன் வாஹிதா, 5 சனவாத், ஷஹ்ருன் வாஹித், அவு ஷஹ்ரானி, சலாசத்து அஷ்ஹுர், சித்தத்து அஷ்ஹுர். உங்களுக்கு என்ன செய்யலாம்? முத்தத்து ஜியாராவை போடலாம். முத்தத்து ஜியாரானா நீங்க விளங்கிக்கோங்க வந்து அந்த விசிட் பீரியட், சரியா? விஜயம், ஜியாரானால் விஜயம், அந்த விஜயத்துடைய காலப்பகுதி. அல்லது நாங்க கக்கைக்காக போறோம், எனவே நாங்க போடுறோம் சனா வாஹிதா 1 இயர், அல்லது 5 சனவாத் 5 வருடங்கள்னு போடுவோம். அல் வதீஃபத்துல் ஹாலியாவை நாங்க எப்படி எழுதணும்? வமக்கானுல் வதீஃபா. அது வெரி சிம்பிள், இலகுவான கேள்வி. வதீஃபா ஹாலியா நான் ஸ்டடி விசான்னு போட்டிருக்கிறோம். எனவே நாங்க இங்க தாலிபுன்னு போட்டுருது. இப்ப உதாரணமாக தஅஷீரத்து திஜாரான்னு யார் சரி போட்டா, பிசினஸ் விசாக்கு அப்ளை பண்ணால் தாலிபுன்னு போடப்படாது. அவர் முதர்ரிஸ்ன்னு போடலாம், அல்லது தாஜிர்ன்னு போடலாம், சாஹிபுல் அமல் பொஸ்ன்னு போடலாம், முஹாசிபுன்னு போடலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப அது பொருத்தமான இடம். நாங்க அல் குல்லியத்துல் இஸ்லாஹி அல் அரபியா தாலிபுன்னு போட்டதால அல் குல்லியல் இஸ்லாஹி அல் அரபியா எங்க இப்ப மக்கானுல் அமல் வேலை செய்யற இடம் எங்க தாலிபுன்னு போட்டால் அது மதரசா அல்லது முஅஸ்ஸஸா அல்லது ஜாமியாவை தானே இருக்கணும். ரைட். அப்ப நாங்க தாலிப் அல் குல்லியத்துல் இஸ்லாஹி அல் அரபியா ஸ்ரீலங்கான்னு போட்டுக்கிறோம். அது வதீஃபல் ஹாலியா. இப்ப இதுக்கு நீங்க பிசினஸ் விசான்னு போட்டால், உதாரணமாக தஅஷீரத்து திஜாரான்னு போட்டால் நாங்க இந்த முஹாசிபுன்னு போட்டு ஷரிக்கத்து பெட்ரோல் கம்பெனி, சரியா? இந்த மால் முன்ன போடலாம். இந்த மாலும் ஒரு ஷரிக்காவை அல்லது முஅஸ்ஸஸாவை போடலாம். நோ இஷ்யூ. ரைட். அது வெரி சிம்பிளான இலகுவான ஒரு கேள்வி. அடுத்தது பாருங்கள், மஹாராத்துல் ஹாஸத்து பிக். ஹாஸ் என்று சொல்ல முடியாது. ஹாஸ் வந்தால் பி வரும். ஹாஸ் என்றால் ஸ்பெஷல், பிரத்யேகமான, விசேடமான கருத்து. அல் மஹாரத்துல் ஹாஸா பிக்னால் உனக்கே உரிய திறமைகள், ஸ்கில்ஸ் என்ன? அப்ப நாங்க லதைய மஹாராத்துல் லுகவியான்னு போட்டிருக்கிறோம். என்னோட மொழி திறமைகள் காணப்படுகின்றன. حيث يمكنني أن أتقن في 4 لغات مختلفة. வித்தியாசமான 4 மொழிகளில் எனக்கு சரளமாக பேச முடியும். இந்த அத்கன் என்ற சொல், இங்க இத்கான் என்று சொன்னால்
பெர்ஃபெக்டாக செய்யறது, கச்சிதமாக செய்யறது. இங்க கச்சிதமாக செய்கிற எனக்கு என்னால் கச்சிதமாக முடியும் என்பதன் அர்த்தம் என்று சொன்னால், ஒரு மொழி என்று வருகின்ற போது அந்த மொழியில 4 ஸ்கில்ஸ் இருக்கும். மஹாரத்துல் இஸ்திமா, மஹாரத்துல் கலாம், மஹாரத்துல் கிராஆ வல் கிதாபா. சரியா? மொழி என்று வருகின்ற போது லிசனிங், கேட்கிற, அதே போன்று பேசுறது, வாசிக்கிறது, எழுதுறது. அப்ப வித்தியாசமான 4 மொழிகளில் எனக்கு சரளமாக பேச, எழுத, வாசிக்க எல்லாம் முடியும். அது என்ன மொழிகள்? 4 மொழிகள். ஃபஹியத் தாமிலியா, ஃபஹியல் லுகத்து தாமிலியத்து வசின்ஹாலியத்து வல் இன்ஜிலீசியத்து வல் அரபியா. தமிழ், சிங்கள, இங்கிலீஷ், அரபிக். இந்த 4 மொழிகளையும் எனக்கு என்ன செய்யலாம்? சரளமாக எழுத, வாசிக்க தெரியும் என்று சொல்றாங்க. அப்ப லதைய மஹாராத் லுகவியா, மொழித்திறன்கள். வேற என்ன சொல்லலாம்? மஹாரத்துல் ஹாஸா, மஹாரத்துல் கியாதா. சரியா? மஹாரத்துல் கியாதான்னு சொன்னால் இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், தலைமைத்துவ திறன் இருக்கின்றது. ஒரு லீடராக இருந்து என்னால் வழிநடாத்த முடியும். வல் இதாரா, மேனேஜ்மெண்ட். அப்ப மஹாரத்துல் கியாதத்தி வல் இதாரா என்றால் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதாரா என்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் கருத்து மீது. சரியா? என்னால் என்ன செய்யலாம்? அதாவது மஹாரத்துல் கியாதா வல் இதாரா, தலைமைத்துவ மற்றும் முகாமைத்துவ திறன், அல்லது தலைமைத்துவ மற்றும் நிர்வாகத்துறை திறன் இருக்கின்றது. அடுத்தது மஹாரத்து கியாதத்து செய்யாரா, வாகனம் ஓட்டுறது. கியாதாண்டால் டிரைவிங், அது ஒரு ஸ்கில் தானே. வாகனம் ஓட்டுறது ஒரு ஸ்கில், அதெல்லாம் தியரி அல்ல. அதே மஹாரத்து கியாதத்து செய்யாரா, அதான் எழுதலாம். மஹாரத்து சிபாஹா, ஸ்விமிங், நீச்சல், நீந்துறது. மஹாரத்து ரஸ்ம், வரைகிறது. மஹாரத்துல் ஹத், எழுதுறது. மஹாரத்து தபஹ், சமைக்கிறது திறன். எப்படி அந்த எங்களுக்கு எங்களிடம் இருக்கின்ற திறமைகளை எழுத முடியும். இதால் மஹாரத்துல் ஹாஸாபிக். இது ஒரு எப்படி விசா அப்ளிகேஷன்ல கேட்கப்படுகின்ற விடயம். அப்ப அல் மஹாரால் ஹாஸாபிக்னு சொன்னால் அவங்களுக்கு இவ்வாறு எழுத முடியும். இது அல்லாம நிறைய இருக்குது. நான் ஷோர்ட்டா இங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு சுட்டி காட்டிக்கிறேன். சரியா? அடுத்தது அத்துவலுல் உஹ்ரா அல்லதி ஸுர்தஹா வஸபபு ஸஃபர். அதர் கண்ட்ரீஸ், ஏனைய நாடுகள். அல்லதி ஸுர்தஹா, நீ விசிட் பண்ணிய ஏனைய நாடுகள். வஸபபு ஸஃபர், இந்த பிரயாணத்துக்கான காரணம் என்ன? சவுதி நாட்டுக்கு செல்வதற்காக அப்ளை பண்ண போகின்ற போது அங்க ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, சவுதிக்கு போறதுக்கு முன்னால ஏனைய நாடுகளுக்கு, ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீங்க சென்று இருக்கிறீங்களா? அப்ப அதுக்கான காரணத்தை எழுதுவோம். சுருக்கமாக எழுதுவோம் மேலும், அல்லது எங்களுக்கு இவ்வாறு வசனங்கள் எழுதுவோம் மேலும். அது ஜுர்து தௌலத் அல் ஹிந்த், இந்திய நாட்டை நான் விசிட் பண்ணிக்கிறேன், தரிசித்துள்ளேன். லிசபபி சியாஹா, லிகரதி சியாஹா என்று போடுவோம் மேலும். என்ன காரணத்துக்காக? டூரிசம். சரியா? சுற்றுலா காரணத்துக்காக, சுற்றுலா நோக்குல நான் இந்தியாவை தரிசித்துள்ளேன். ஹமா கும்து பிஸியாரா, ஜுர்துன்னு சொல்றத இன்னொரு வகையில சொல்லலாம். கும்து பிஸியாரா, ஒரு விஜயத்தை மேற்கொண்டுள்ளேன். இலா தௌலத்தி மலேசியா, மலேசியா நாட்டு. எதற்காக? லில் முஷாரகா, கலந்து கொள்வதற்காக. ஃபி முஅ்தமரின் தௌலியின், ஒரு சர்வதேச மாநாட்டில், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், ஒரு சர்வதேச மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக. மேலும் அவ்வாறே நான் மலேசியா நாட்டுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டுள்ளேன். வாய்தன் சாஃபர்து இலா சவுதியா, மேலும் நான் ஏற்கனவே சவுதிக்கு பயணித்துள்ளேன். அதா இல் உம்ரா, உம்ராவை நிறைவேற்றுவதற்காக. அல்லது இப்படி சுருக்கம் அல்ல, தௌலத்து யாபான். இன்னொரு நாடு என்ன? தௌலத்து யாபான், ஜப்பான் நாடு. எதற்காக? இங்க மட்டுக்கு இதை கொஞ்சம் மாத்துவோங்க. தௌலத்து யாபான் லில் அமல், லாம் மிஸ் ஆகிக்கிற எழுதிக்கோங்க. தௌலத்து யாபான் லில் அம்முண்டு சொல்லல. அம்முண்டால் சாச்ச பெரியப்பா, வாப்பட சகோதரர்களுக்கு நாங்க சொல்றது அம்முண்டு சொல்லி. சரியா? இப்ப அமலுண்டு வரணும் அந்த இடத்துல. தௌலத்து யாபான் லில் அமல், வேலைக்காக ஜப்பானுக்கு சென்றுள்ளேன். தௌலத்து யாபான் லில் திராசான்னு சொல்லலாம்,
சுருக்கமாக சொல்றா இத வந்து சொல்லலாம் தௌலத்துல் ஹிந்த் லிசியாஹா லிகரதி சியாஹா லிசபபி சியாஹான்னு சொல்லலாம். அப்படி எங்களுக்கு இன்னும் சொல்லலாம். உதாரணமாக என்னோட சொல்லுவோமே தௌலத்து சீன் சைனாக்கு எதற்காக லித்திஜாரா லிகரதி திஜாரா வியாபார நோக்குல நான் சைனாவுக்கு சென்றுள்ளேன், இன்னொரு நாடு. அதான் இந்த கேள்விக்கான பதில். அப்ப துவல் உக்ரான்னு சொல்றதெல்லாம் நீங்க குறைஞ்சது 2 அல்லது 3 எழுதணும், பன்மையில் எழுதணும். சரியா? நான் எந்த நாட்டுக்கும் சென்றுள்ளேன்னு சொல்லப்படாது. குறைஞ்சது ஒரு 2-3 நாட்டை எழுதி சபப போடலாம், லிசபபி அல்லது லிகரதின்னு போடலாம், அல்லது லிசியாஹான்னு டிரெக்டாக சொல்லலாம். சரியா? அப்ப நாங்க இந்த அன்வாவு தாஷீரால வர விஷயங்கள் தான் இந்த சபபு சஃபருக்கு வரும். பாருங்க, லிசபபி சியாஹா லிசியாஹா லில் அமல் லிஅதாஇல் உம்ரா லில் முஷாரகா ஃபி முஅத்தமர். அடுத்து பாருங்க தியானா என்னமா அவங்களோட ரிலிஜன் என்ன, வமகானு தாரீஹில் விலா வமகானு வதாரீஹுல் விலாதா. தியானா இஸ்லாம் என்று சொல்றது, அல்லது அல் பூதியா என்று சொல்றது புத்திசம், அல் மசீஹியா கிறிஸ்துவத்துக்கு நாங்க சொல்றது, அல் ஹிந்துஸ் இந்து மதம், இஸ்லாம் முஸ்லிம், பூதியா பூதியுன், மசீஹியா மசீஹியுன், அல் ஹிந்துஸ் ஹிந்துசியுன். சரி, அத்தியானோட நாங்க இப்படி எழுதணும். முஸ்லிம் எழுதப்பட அல் இஸ்லாம் அல் பூதியா அல் மசீஹியான்னு எழுதணும். மகானு வ தாரீஹுல் விலாதா. சந்தேகங்கள் சரி இருந்தா கடைசி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். மகானு வ தாரீஹுல் விலாதா, பிறந்த இடம் திகதி மதீனத்து கோலும். அப்ப இது உங்க டேட் சர்டிபிகேட்ல இருக்கிற விஷயங்கள் எழுதுற மதீனத்து கோலும்போ ரைட் போட்டிக்கிறோம். சலாசத்துன் வ இஷ்ரூன் அஷ்ஹுரு ஸானி அஷர் ஆமா 2000 ஆண்டு. அப்ப இப்படி சில விஷயங்கள் சீரதாத்தியால வர விஷயங்களை தான் நீங்க எழுதுறீங்க, அவ்வளவுதான். இந்த கேள்வியைத்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க. வஸ்ஃபுன் முக்தசர் லிஷஹாதா அத்திபியா அல் முல்ஹகா, இணைக்கப்பட்டுள்ள வைத்திய சான்றிதழுக்கான சுருக்கமான ஒரு வர்ணனை. வஸ்ஃபுன் முக்தசர், இஹ்திசார் என்று சொல்றது வந்து சுருக்கம் இல்லையா, முக்தசர் என்று சொல்றது. வஸ்ஃபுன் முக்தசருன் லிஷஹாதா அத்திபியா அல் முல்ஹகா. அப்ப இது மெடிக்கல் சர்டிபிகேட், அல்லது நாங்க தக்ரீரு திப்பின்னு சொல்றது. தக்ரீரு திப்பின்னு சொன்னால் மெடிக்கல் ரிப்போர்ட் ரெண்டும் சொல்லலாம். அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை சுருக்கமாக சொல்லணும், அரபுல சொல்லணும், அவ்வளவுதான். அதான் வஸ்ஃபுன் முக்தசர்ன்னு சொல்லுங்க. இப்படி இப்ப அப்படி இருக்கமான சில இதுகள் இல்லை. சில நாடுகளுக்கு அவசரமாக செல்ல முடியும், ஆனா சில நாடுகளுக்கு குறிப்பாக வேலைக்காக செல்வதாக இருந்தால் கட்டாயம் இந்த ஷஹாதா திப்பியா அல்லது நாங்க சில நேரம் ஸ்டடி விசாவுக்கும் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அல்லது மெடிக்கல் சர்டிபிகேட் கட்டாயம். ரைட். قد تم لهذا المرشح, முரஷஹ்ன்றது கேண்டிடேட்டா அஃபேட்சகர், அதாவது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக விண்ணப்பிக்கின்ற அந்த விண்ணப்பதாரிக்கு தான் நாங்க முரஷஹ்னு சொல்றது. அஃபேட்சகர் வேட்பாளருக்கும் நாங்கள் முரஷஹ்ன்ற சொல்லுவோம். சரியா? முரஷஹ் ஃபில் இன்திகாபாத். قد تم لهذا المرشح, இந்த கேண்டிடேட், இந்த விண்ணப்பதார், அதாவது இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக விண்ணப்பித்துள்ளவர், قد تم لهذا المرشح فحص النظري. சரியா? ஃபஹ்ஸுனால் செக்அப், சோதனை, பரிசோதிக்கப்பட்டது. قد تم لهذا المرشح, இந்த விண்ணப்பதாரிக்கு என்ன தம்ம ஃபஹ்ஸ். தம்ம ஃபஹ்ஸ் என்றால் என்ன? தம்மன்றது உங்களுக்கு தெரியும். தம்ம ஃபஹ்ஸ் என்று சொன்னால் சோதிக்கப்பட்டுள்ளார், பரிசோதிக்கப்பட்டுள்ளார், செக்அப் பண்ணப்பட்டிருக்கிறார். எது? ஃபஹ்ஸுன் நதர் வ சம் வ நுதுக், 3 விடயங்கள்: பார்வை, கேள்வி, நுதுக் மொழிகிறது. இந்த 3ம் இந்த விண்ணப்பதாரிக்கு சோதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதை நாங்க இன்னொரு வகையில சொல்றா, கது ஃபுஹிஸ, கது ஃபுஹிஸ ஹாதல் முரஷஹு. சரியா? என்று சொல்லி அந்நதர் வசம் மட்டும் சொல்லலாம். அப்ப கது தம்ம லிஹாதல் முரஷஹ்,
ஃபஹ்சுன் நதர் வஸம்மன் நுத்க். இந்த விண்ணப்பதாருக்கு பார்வை, கேள்வி, மொழிச்சல் இந்த மூன்றும் சோதிக்கப்பட்டுள்ளது. வாய்தன் மேலும் தம்ம இஜ்ராஉ ஜமீஇல் ஃபஹ்ஸி திப்பி, அஜ்ரா உஜ்ரியா இஜ்ரான்னு சொல்றது, தம்ம இஜ்ரா நடாத்தப்பட்டுள்ளது, மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வதம்ம இஜ்ராஉ ஜமீஇல் ஃபஹ்ஸி திப்பி, அனைத்து விதமான வைத்திய பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்வை, கேள்வி, மொழின்றது சரியா அவர் சரியாக பேசுறாரா இல்லையான்னு பாக்குறது. மேலும் அனைத்து வகையான அனைத்து வகையான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வகமா தஹ்லீலுல் பவுல் வத்தம், தஹ்லீலுல் பவுல் சொல்றது சிறுநீர் பரிசோதிக்கப்பட்டது, யூரின் செக்கப். தம்முன்னு சொல்றது பிளட் செக்கப், அதாவது ரத்தம் சோதிக்க. தஹ்லீல் மேல பகுப்பாய்வு செய்யறது. தஹ்லீல் என்றால் பகுப்பாய்வு செய்யறது. அப்ப சிறுநீர் மற்றும் ரத்தம் சோதிக்கப்பட்டுள்ளது. பிஸ்திக்ரி பில் ஜதீர் பிஸ்திக்ர்னு சொன்னால் குறிப்பிடத்தக்க அம்சம். அப்ப இந்த வகையான எல்லா செக்கப்பும் நடைபெற்றிருக்கின்றது. பார்வை, கேள்வி, மொழிச்சல், அதே போன்ற அனைத்து வகையான வைத்திய பரிசோதனைகளும் அவ்வாறே சிறுநீர் மற்றும் ரத்தம் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. பில் ஜதீர் பிஸ்திக்ர், குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் அன்ன ஜமீ அல் ஃபுஹூசாத்தி வத்தஹ்லீலாத், அனைத்து பரிசோதனைகளும் அதே போன்று பகுப்பாய்வுகளும். இங்க தஹ்லீலாத் சொல்ல தஹ்லீலு தம்மி வல் பவுல், தஹ்லீலாத் பகுப்பாய்வுகள். அனைத்து பரிசோதனைகளும் அனைத்து பகுப்பாய்வுகளும் துஷீரு சுட்டி காட்டுகின்றது, இலா என்னவென்று, அன்னல் முரஷஹ் அந்த விண்ணப்பதாரி அல்லது செக் பண்ணப்பட்டுள்ள அந்த குறித்த நபர் சிஹ்ஹியுன் வஸலீமுன், ஆரோக்கியமானவர் என்றும் சீரானவர் என்றும். எதிலிருந்து? மினல் அம்ராதி வல்யுபில் பதனியா, நோய்களில் இருந்தும் உடலியல் குறைபாடுகளிலிருந்தும் சீரானவர் என்று அனைத்து பரிசோதனைகளும் பகுப்பாய்வுகளும் சுட்டி காட்டுகின்றது, குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அதாவது அனைத்து பரிசோதனைகளும் பகுப்பாய்வுகளும் குறித்த அந்த நபர் ஆரோக்கியமானவர் என்றும் நோய்களிலிருந்தும் உடலியல் குறைபாடுகளிலிருந்தும் நீங்கியவர், சீரானவர் என்றும் சுட்டி காட்டுவதானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இது ஒரு யூசேஜ், இஸ்திமால் லுகவி. நாங்க வசனம் அமைக்கின்ற போது இதை பார்த்திருப்போம். كما لا يوجد لديه أي إعاقات بدنية في أي جزء من أجزاء جسمه. அவ்வாறே லா யூஜது லதைஹி, அவரிடத்தில் காணப்படுவதில்லை. ஐயு இஆகா, எந்த அங்கவீனம். ஆகாத் என்று சொல்றது அந்த டிசேபிள்னு சொல்லுவோமே, அங்கவீனத்துக்கு நாங்க சொல்றது. ஏதாவது உடலியல் குறைபாடுகள் இருந்தால் அதுக்குதான் நாங்க ஆகான்னு சொல்றது. அப்ப உடலியல் அங்கவீனம் எதுவும் அவரிடம் இருப்பதில்லை. கமாலா யூஜது லதைஹி ஐயு இஆகாத்தின் பதனியா ஃபி ஐயி ஜுஸ்இன் மின் அஜ்ஸாஇ ஜிஸ்மிஹி, அவருடைய உடம்பின் எந்த பகுதியிலும் உடலியல் குறைபாடுகள் எதுவும் காணப்படுவதில்லை, அல்லது உடலியல் அங்கவீனம் எதுவுமே அவரிடத்தில் காணப்படுவதில்லை. எனவே ஃபயஷ்ஹது ஹாதா தக்ரீரு திப்பி, எனவே இந்த வைத்திய அறிக்கை சான்று பகர்கின்றது. ஷஹீத் என்று சொன்னால் சர்டிஃபை பண்றது, ஷஹாதத் கொடுக்கிறது. ஃபயஷ்ஹது ஹாதா தக்ரீரு திப்பி அல்லது ஃபதஷ்ஹது ஹாதிஹி ஷஹாதத்து திப்பியா என்று சொல்லுவோம். இந்த மருத்துவ சான்றிதழ் சான்று பகர்கின்றது. அலா ஷஹீத் அலா என்னவென்று, அன்னல் முரஷஹ் அந்த குறித்த நபர் கேண்டிடேட் பிசலாமத்து ஜிஸ்மிஹி, சலாமத்து ஜிஸ்முண்டால் அவருடைய சீரான உடம்பை கொண்டவர், வஸிஹ்ஹத்தின் ஜய்யிதா சிறந்த ஆரோக்கியம் மிக்கவர் என்றும்
வமுஸ்தஹிக்குல் லில் ஹுசூலி அல தஅஷீரா, தகுதியானவர் என்றும், முஸ்தஹிக் என்றால் ஆள் தகுதியானவர், லில் ஹுசூல் பெற்றுக்கொள்வதற்கு, அல தஅஷீரா விசாவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர் என்றும், அல்லத்தி யத்லுபுஹா லிஸிஹாபி இலல் காரிஜ், காரிஜ் என்றால் ஃபாரின், வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அவர் வேண்டுகின்ற விசாவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர் என்றும், குறித்த அந்த நபர் சீரான உடம்பை கொண்டவர் என்றும், சிறந்த ஆரோக்கியம் மிக்கவர் என்றும் இந்த வைத்திய அறிக்கை சான்று பகர்கின்றது. அப்ப இவ்வளவு எழுதினா போதும். இது ஒரு 3 புள்ளிகளுக்கான கேள்வி என்பதால கொஞ்சம் நாங்க குறைஞ்சது ஒரு 4-5 வரைக்கும் எழுத வேண்டும். அல்லது இப்படி சொல்லுவோம் மேலும் சுருக்கமாக, பின் நிஸ்பத்தில் நதாயிஜ் ஷஹாதாத் திப்பியா அல் முர்ஃபகா ஈஜாபியத்துன் தஸ்மஹு லஹு இல ஸஃபர், பின் நிஸ்பல் பொருத்தமட்டில், லினதாயிஜ் ஷஹாதாத் திப்பியா வைத்திய சான்றிதழ்களின் பெறுபேறுகளை பொறுத்த மட்டில், ரிசல்ட்ஸ், அல் முர்ஃபகா இணைக்கப்பட்டுள்ள வைத்திய சான்றிதழ்களின் பெறுபேறுகளை பொறுத்த மட்டில் ஈஜாபியத்துன், அது பாசிட்டிவாக இருக்கின்றது, நேர்மறையாக இருக்கின்றது. ஈஜாபியனால் பாசிட்டிவாக இருக்குது. அதுல ஒரு அதாவது என்ன சொல்லலாம், ஆளை வெளிநாட்டுக்கு செல்லுவதற்கு தடையாக இருக்கின்ற எந்த அம்சமும் இல்லை. ஈஜாபி என்றால் பாசிட்டிவாக இருக்கின்றது. ஈஜாபியும் சல்பியும் ரெண்டும். தஸ்மஹு லஹு இல ஸஃபர், அதாவது பயணத்துக்கு அனுமதிக்கின்ற வகையில அது பாதகமாக இருக்கின்றது, சாதகமாக இருக்கின்றது. இணைக்கப்பட்டுள்ள வைத்திய சான்றிதழ்களின் பெறுபேறுகளை பொறுத்தமற்றில் அவர் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கின்ற வகையில் சாதகமாக பாசிட்டிவாக இருக்கின்றது என்று சொல்லுவோம். அதாவது எப்படி சொல்லுவோம், ஹசப தக்ரீர் திப்பி, வைத்திய அறிக்கைக்கு ஏற்ப, அக்கார்டிங் டு, அல்லது ஹசப அஷஹாதத்தி திப்பியா இன்ன ஷக்ஸல் மஃபூஸ, பரிசோதிக்கப்பட்ட அந்த நபர் பேசன் கைரு முசாபின், பீடிக்கப்படவில்லை, பி ஐய மரதின் மினல் அம்ராத், எந்த நோயினாலும், அல்லதி தம்னஹு மின ஸஃபர் இலல் காரிஜ், வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதற்கு தடுக்கின்ற எந்த ஒரு நோயாலும் பரிசோதிக்கப்பட்ட அந்த நபர் வைத்திய அறிக்கைக்கு ஏற்ப பீடிக்கப்படவில்லை. கைரு முசாப் என்றால் அவர் உசீபபி என்று சொல்றது, என்றால் பீடிக்கப்படவில்லை. உதாரணமாக, இன்னி முசாபும் பில் ஹும்மா, நான் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளேன். அப்ப நாங்க எனக்கு காய்ச்சலா இருக்குது என்று சொல்றதுக்கு அரபுல இன்னி முசாபும் பில் ஹும்மா, இன்னி முசாபுன் பிஸ் சுதா, எனக்கு தலைவலியாக இருக்கின்றது, அதாவது நான் தலைவலியால் பீடிக்கப்பட்டுள்ளேன், பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று கருத்து. அல்லது இப்படி கது ஃபஹஸனி தபீபுன் முத்தஹஸ்ஸிஸ், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், வைத்தியர், துறைசார் வைத்தியர் என்னை சோதித்தார், பரிசோதனை செய்தார், செக் பண்ணார், செக்அப், வஅக்கத உறுதிப்படுத்தினார், அன்ன ஹாலத்தி அஸ்ஸிஹியா, எனவே ஆரோக்கிய நிலைமை ஜய்யிதத்துன், சிறப்பாக, சிறந்ததாக, நன்றாக இருக்கின்றது என்பதை மேலும் அவர் உறுதிப்படுத்தினார். எதற்காக? லிஸ்ஸஃபர் இலல் காரிஜ், வெளிநாட்டுக்கு செல்வதற்கு எனது ஆரோக்கிய நிலை உகந்ததாக, சிறப்பாக இருக்கிறது என்பதை மேலும் அவர் என்ன செஞ்சார், உறுதிப்படுத்தினார் என்று சொன்னோம். அப்ப இப்படித்தான் நாங்கள் வஸ்ஃபுல் முஹ்தஸர் லிஷ்ஷஹாதா அத்திப்பிய்யா அல் முல்ஹகா, எனவே 3 புள்ளிகளை கொண்ட ஒரு கேள்வி என்ற வகையில் நாங்கள் கொஞ்சம் சற்று ஒரு 3, 4, 5 வரிகளுக்கு கட்டாயம் எழுத வேண்டும். இந்த மெத்தடை நீங்க படிச்சு கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். ஹைரன். அடுத்த கேள்வி, அல் அஷ்யா உள்ளதி தும்னஉ ஹம்லுஹா பிஸபபில் அமான் வகைர், இது பெரும்பாலும் வீசாவோடு மட்டுமல்ல, இது ஜவாசாத்தோடையும் சம்பந்தப்படுகின்ற, பாஸ்போர்ட்டோடையும் சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயம். அதாவது ஏர்போர்ட்ல, விமான நிலையத்துல நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற போது சில பொருட்களை எங்களால் எடுத்து செல்ல முடியாது. அப்படி தடை செய்யப்பட்டுள்ள பொருட்களை தான் இங்கு கேட்கப்பட்டது. அல்லஷா உள்ளத்தி தும்னஉ ஹம்லுஹா,
அல் அஷ்யாஉல் மம்னூஅத்து ஹம்லுஹா, சுமந்து செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ள தடுக்கப்பட்டுள்ள பொருட்கள், திங்ஸ். பிசபபில் அமான், பாதுகாப்பு காரணமாக, செக்யூரிட்டி ரீசன். வகைரி, பாதுகாப்பு மற்றும் அதுவல்லாத காரணத்துக்காக கொண்டு செல்வதற்கு, எடுத்து செல்வதற்கு, சுமந்து செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ள பொருட்கள் என்ன? அப்ப நாங்க இப்படி எழுதலாம், அல் அதவாத்துல் ஹாத்தா, கூர்மையான கருவிகள் எதையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம். சரியா? குறிப்பாக பிளைட் உள்ளுக்கு செல்லுகின்ற போது ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு இயலாது. அதாத்துன் அதவாத்துன்னு சொன்னால் கருவிகள், டூல்ஸ். ஹாத்துன்னு கூர்மையால். உதாரணமாக மிஸ்டர் சிக்கின், மில் அகா, கரண்டி, ஸ்பூன், சிக்கின், கத்தி போன்ற கூர்மையான கருவிகள் எதுவும் கொண்டு இயலாது. ஜமீஉல் அஸ்லிஹா, அனைத்து வகையான ஆயுதங்கள். சிலாஹுன் அஸ்லிஹானால் வெப்பன்ஸ். பிஅன்வாஹா அல் முக்தலிஃபா, அதன் பல்வேறு வகைகள், அதாவது பல்வேறுபட்ட அனைத்து வகையான ஆயுதங்களும் கொண்டு போக முடியாது. புந்துக்கியா, முசத்தஸ், புந்துக்கியாண்டால் துப்பாக்கி, முசத்தஸ்ன்னு சொன்னால் பிஸ்டோல், கை துப்பாக்கி, குன்புலா, குண்டு, இதெல்லாம் கொண்டு போயிடுமா? கொண்டு போயிடாது. அப்ப அனைத்து வகையான ஆயுதங்கள் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஆயுதங்களும் எழுதலாம். அல் மசாஹீக், தூள் வகைகள், குடு கொண்டு போயிடாது. சரியா? குடு. அல் மசாஹீக் மிஸ்ல் தகீக் வல் ஹலீப், வல் ஹலீபுல் முஜஃபஃப். சரியா? மசாஹிக் என்றால் எல்லா வகையான தூள் ஐட்டம். அது சரக்கு தூளாக இருக்கலாம், கொச்சுக்க தூளாக இருக்கலாம், எல்லாம். மிஸ்டர் தகீக் மா. ஹலீபுல் முஜஃபஃப் என்று சொன்னால் இந்த மில்க் பவுடர், ஆங்கர் ரத்தி போன்ற அந்த இதுகள். முஸ்தஹ்தராத்து தஜ்மீல், அழகு சாதன பொருட்கள். முஸ்தஹ்தராத்னு சொல்றது வந்து அந்த பொருட்கள், தஜ்மீல்னு சொல்றது வந்து அந்த அழகு சாதன பொருட்கள். மேக்கப் கொண்டு போற அதெல்லாம் எடுத்துட்டு போயிடாது. முஹத்தராத், முஹத்தராத்னு சொன்னால் ட்ரக்ஸ், போதை வஸ்துக்கள். சரியா? அனைத்து வகையான போதை பொருட்கள், முஹத்தராத் போதை பொருட்கள். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாது? கொண்டு போக இயலாது. அல் மவாது சாயிலா, திரவ பொருட்கள், லிக்விட் ஐட்டம்ஸ், லிக்விட் திரவ பொருட்கள் கொண்டு போக இயலாது. மாதத்துன் மவாதுன்னு சொன்னால் பொருட்கள், ஐட்டம்ஸ். வல்கீமியா, கீமியான்னு சொல்றது, வல்கீமியான்னு சொன்னால் கெமிக்கல் ஐட்டம்ஸ். வல்காசியா, சரியா? வாயு பொருட்கள், வாயு, இந்த கேஸோடு சம்பந்தப்பட்ட. சரியா? வாயு, ரசாயன, திரவ பொருட்கள், திரவ பண்டங்கள் எதையும் கொண்டு போக முடியாது. அப்ப இப்படியான கேள்வி, அல் அஷ்யாஉல் மம்னூ அல்லது அல் அஷ்யாஉல்லதி தும்னஉ ஹம்லுஹா பிஸபபில் அமான்னு சொன்னால், இதுல ஏதாவது நாங்கள் 3 எழுதினாலும் சரி, அல்லது தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் எழுதினா சரி. அப்ப இது வந்து தாஷீரா அல்லது ஜவாசாத், விசா அல்லது பாஸ்போர்ட்டோடு சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷனோடு தொடர்பான கேள்விகள். எனவே நாங்கள் இஸ்திமாராவுக்கு தயாராகின்ற போது புத்தகத்திலும் இருக்கின்ற ஒரு விடயம்தான் ஜவாசாத்தோடு சம்பந்தப்பட்ட, தாஷீராவோடு சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன். எனவே தலபுல் வதீஃபா என்ற அந்த அப்ளிகேஷனையும் அதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் நாங்கள் தயாராகின்ற அதே நேரம் இந்த அப்ளிகேஷன், அதாவது விசா மற்றும் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட்டோடு சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷனோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹைரன் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் இந்த இஸ்திமாராவோடு சம்பந்தப்பட்ட, சீராதாத்தியாவோடு சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும் முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்ததாக இன்னொரு பகுதி இருக்குது, எலானாத், விளம்பரங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னால உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்